ஹலோ ஆல், வெல்கம் டு த வீடியோ. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் இருக்கும். ஸோ அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி ஓடிட்டே இருப்போம். ஸோ இந்த பேஷன் எப்படி இருக்கும், சில டைம் இந்த பேஷன் எப்படி இருக்கும். ஸோ இதில் போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த பேஷன் இதை யோசிச்சு எனக்கு போர் அடிக்குதுப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம். கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய பிரெயினே அப்படி தான் இருக்கும் நேச்சுரலாக. ஸோ ஒரே விஷயத்தை திரும்ப 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 நம்ம செய்யும் போது என்னாகும் அப்படின்னா அதுக்கே லைட்டாக போர் அடிச்சிடும், அப்படின்னு ஒரு லேசினஸ் வந்துடும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி நம்ம நம்மளுடைய பேஷனை க்ரோ பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம இதுதான் நம்ம லைஃபுடைய பர்பஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு கோலை நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி அதுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஷன்னா என்ன? ஸோ பேஷன் அப்படிங்கிறது விக்கிபீடியாலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபீலிங். ஸோ ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம ஒரு விஷயம் வேணும் இல்லை ஒருத்தர் வேணும் அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்காக ஒரு என்தூசியாசிஸ்டாக நம்ம அந்த வேலையை செய்வோம். ஸோ அது நம்ம பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்றும் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான கண்ட்ரோலபிள் எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்துக்காக ஒரு கோலை அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி வரக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்பவுமே நம்ம பிரெயின் கிட்ட திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக அந்த இமோஷன்ஸ் கம்மி பண்ணிடும். அதாவது இவனுக்கு வேற வேலையே இல்லை, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இமோஷன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்லேருந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணி விட்டுரும் இல்லையா. ஸோ நார்மலாக முக்கியமாக அதுவும் நமக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த முக்கியமாக நம்ம லேசினஸோட நம்ம பண்ணவே மாட்டோம், கரெக்டா. ஸோ அதெல்லாம் மீறி எப்படி நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறது, எப்படி பேஷனேட்டாக இருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் நம்மளோட பிரெயின் கெமிக்கல் தான் டோப்பமைன். ஸோ டோப்பமைன் என்ன பண்ணோம், ஆல்ரெடி நம்ம டோப்பமைன் பற்றி அதிகமாக வீடியோஸும் போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டோப்பமைன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ப்ளஷர் சீக்கிங். ஆஹா நமக்கு சந்தோஷமாக இருக்கா, ஓகே அதை செய்ய வைக்கும் இல்லையா. படிக்கிறது போர் அடிக்கும், ஸோ அதை செய்யவே மாட்டோம். இதுவே ஃபோன் வச்சு கேம் விளாடுறது, பாட்டு கேட்குறது, மூவி பார்க்கறது, இதெல்லாம் பண்ணுவோம், ஏன்னா ஜாலியாக இருக்கும், கரெக்டாக. ஸோ இதெல்லாம் டோப்பமைன் பண்ணுற வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டடி டேபிளில் நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுடைய வாட்டர் பாட்டில் கிச்சனில் இருக்குது, சரியா. அந்த வாட்டர் பாட்டில் எடுக்க போகிறது ஃபியூச்சர் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் உடனே வாட்டர் பாட்டில் நினச்சோடனே கிடச்சிடாது. நீங்கள் டேபிளை விட்டு எந்திரிச்சு போய் அதில் கிச்சனுக்கு போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் குடிக்க முடியும், கரெக்டாக. ஸோ இந்த ஸ்பேஸ், அந்த டைம் ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே உங்கள் பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, டைம்வே வேஸ்ட் பண்ணல, டக்குன்னு எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு டக்குன்னு திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது பெரி பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய கோல் எந்த டைமில் நம்ம அதிகமாக அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பர்சனல் ஸ்பேஸுங்கிற இந்த விஷயத்துல தான். ஏன் அப்படின்னா டோப்பமைன் இந்த விஷயத்துல தான் ஒர்க் ஆகும். நம்ம எப்பவுமே படிச்சுட்டே இருந்தோம்னா 10 minutes to 20 minutes நம்ம பிரெயின் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். வேணா இப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கா, இல்லை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்தை இழுத்து விட்றோம். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு போய் ரிலாக்ஸாக நடந்துட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம அலையும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பர்சனல் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் டைம் வச்சு நம்ம திரும்பவும் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலர்ட் கொடுத்து நம்மளை படிக்க வச்சிடும். ஸோ இதனால தான் சொல்லுவோம் எப்போவுமே உங்களுடைய லாங் ஹார்ட் ஸ்டடியில் நீங்கள் கண்டிப்பாக 20 minutes இல்லை 30 minutes ஒன்ஸ் ஒரு பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த டோப்பமைன் இந்த டோப்பமைன் சிஸ்டமை நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டோம்னாலே நம்மளால கண்டிப்பாக கோல் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ 3 விஷயம் தான் இருக்குது நீங்கள் உங்களுடைய பேஷனை க்ரோ பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும், ஓகேயா. ஸோ நீங்கள் பைலட்டாவோ இல்லை அஸ்ட்ரோனட்டாவோ ட்ரீம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், கரெக்டாக. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு மூவி பார்க்குறதுனா நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா நம்மளோட ப்ரியாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டு பொறுத்து தான் நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கும் எப்போவுமே. ஸோ
எப்பவுமே உங்களுடைய க்ரோயிங் பேஸை நீங்கள் பாருங்கள். ஸோ அதுதான் உங்கள் லைஃப்பை பெட்டராக மாற்றும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹாப்பினஸ் ப்ளஷர் ரெண்டுமே வேற வேற ஒரு வித்தியாசமுள்ள ஒரு விஷயங்கள். ஸோ ப்ளஷர் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இம்பல்சஸ், அதாவது ஓகே இது வந்துட்டு என்னுடைய தூண்டுதல்னால வரக்கூடியது ப்ளஷர். அதுவே ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வேல்யூஸ், அதாவது உங்களோட நீங்கள் வேலை செய்கிறது, உங்களுடைய ஒர்த்தை பொறுத்து தான் அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி டு ப்ராக்டிஸ். இந்த கெப்பாசிட்டி டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும்போது நம்ம ரொம்ப உள்ளார்ந்து ரொம்ப மனநிறைவோட ரொம்ப லவ்வோட செய்யணும். ஸோ அதுதான் எவ்ரி மினிட்டோ எவ்ரி செகண்டோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து லவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டி டு ப்ராக்டிஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இம்பாசிபிளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து என்ன சொல்லும், போர் அடிக்குது உனக்கு ரொம்ப நேரமாக, கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லும். ஆனால் இந்த ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுலேயும் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். ஓகே, இன்னொன்று வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து லைஃப்பில் இன்னுமே நிறைய டிஃப்ரென்சஸை கொண்டு வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து மோட்டிவேஷன் இருக்கணும், இன்னொன்று வில் பவர் இருக்கணும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வெளியே இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இப்போ வந்து மோட்டிவேஷன் லேசினஸாக இருக்கா, மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம். இல்லை வந்து ஒரு நல்ல மனசு இருக்க ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணோன்னா அவங்க வந்து ஒரு மோட்டிவேட் ஸ்பீச்சே கொடுப்பாங்க. ஸோ பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நீ இப்படிரு அப்படிருன்னு சொல்லிட்டு, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயங்களை நம்ம பண்ணலாம். இன்னொன்று யூஸிங் வில் பவர் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கும். அதாவது இது பண்ணாத அது பண்ண, ஓகே இது ஒன்னாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற இன்னர் டாக் அப்படின்னு சொல்லலாம், இன்னர் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம் வில் பவரை. ஸோ இது 2 விஷயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். நெக்ஸ்ட் தேர்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மென்டல் கிளாரிட்டி. ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுடைய பேஷனை க்ரோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா 2 விஷயம், டைம் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் நர்ச்சர் பண்ணுறது உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்தே நீங்கள் நர்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? ஸோ நர்ச்சர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்துட்டு உங்கள் பர்பஸ் எப்படி உங்களுடைய லைஃபுடைய பர்பஸ் எப்படி ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் நல்ல விஷயம் தான். ஸோ அந்த பேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னுமே நல்ல மென்டல் கிளாரிட்டி வேணும். ஓகேயா? ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ் சொல்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜ், ப்ராக்டிஸ் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தது தான் மென்டல் கிளாரிட்டி. ஸோ இந்த மென்டல் கிளாரிட்டிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் கிளாரிட்டியாக யோசிச்சு, ஓகே இது பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய பேஷனை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.